அனைவருக்கும் வணக்கம். பழனியில் நேற்று திடீரென பெய்த கனமழையால் நகரின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டது. மழையின் தீவிரத்தால் மலை கோவில்களில் வெளிப்பிரகாரத்தில் தண்ணீர் புகுந்து அங்கிருந்த படிக்கட்டுகள் வழியாக அருவி போல் கொட்டியது. இதை அசாதாரண காட்சியை பக்தர்கள் வியப்புடன் ரசிச்சிருக்காங்க. இது தொடர்பான காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவிக்கொண்டு வருது. பழனி முருகன் கோவிலில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களும் ஆச்சரியங்களையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா பழனி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனி முருகன் தண்டாயுதபாணி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முருகனின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இருக்குது. சித்தர்கள் வாழக்கூடிய மலையாக கருதப்படும் இது போகரால் நவபாசானத்தால் செய்யப்பட்டு முருகன் சிலைக்கு புகழ்பெற்றது. பழங்காலத்தின் பெயர் பொதினி. இங்கு இருக்கக்கூடிய மூலவர் தண்டாயுதபாணியாக நின்ற கோலத்தில் காட்சி தருவதாக சொல்லப்படுது. ஞானப்பழம் கிடைக்காததால் கோபித்து கொண்டு முருகன் சிவனையும் பார்வதியும் பிரிந்து பழனி மலையில் தங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நவபாசான சிலையான தண்டாயுதபாணி மூலவர் சிலையாக அமைஞ்சிருக்கு. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இந்த பழனி முருகன் தண்டாயுதபாணி கோவில் அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலுமே மிகவும் தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது பழனி முருகன். தமிழ் கடவுளான இவருக்கான கேரளாவில் இருந்துமே உலகின் பல பகுதிகளில் இருந்துமே ஏராளமான பக்தர்கள் செல்கிறாங்க. முருகப்பெருமானை இங்கு மட்டும் ஆண்டி கோலத்தில் காண முடியும். இது முருகனுக்குள் நவகிரகங்களும் அடக்கம் என்பதால் இங்கு வழிபட்டால் நவகிரக தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சித்தர்கள் பலரும் வாழக்கூடிய மலையாகும். குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரும் இடமாகவும் விளங்கக்கூடிய பழனிமலை பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலருமே புகழ்ந்து பாடி இருக்காங்க. வாழ்க்கையை மாற்றி தரக்கூடிய பழனிமலை ஆண்டவன் கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்குமே முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இருந்து வராரு. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக திகழ்வது பழனிமலை தண்டாயுதபாணி. இந்த கோவிலில் தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு செல்வதாகும். இங்கு பழனி முருகன் கோவில் பற்றி பலருமே அறியாத சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆண்டி ராஜ அலங்காரம் எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தாலுமே நல்லது தான். இருந்தாலுமே ஒவ்வொரு அலங்காரமும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது. அப்படி பழனி முருகன் எந்த திருக்கோலத்தில் நாம் தரிசனம் செய்தால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும், யார் எந்த திருக்கோலத்தை தரிசனம் செய்ய வேணும் என்பதுங்கிறத பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. முருகப்பெருமானின் மூல விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுவதாகும். நல்லெண்ணெய், பஞ்சாமிரதம், சந்தனம், விபூதி. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுவதாகும். இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றாங்க. அதாவது முடிமுதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவது, பூக்களால் அர்ச்சனை செய்வது கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சாத்துறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்னொரு காலத்தெல்லாம் சந்தனக்காப்பை முகத்தில் சாத்தி கொண்டு இருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. தண்டாயுதபாணி விக்கிரகம் நவபாசானத்தால் செய்யப்பட்டது என்பதால் எப்பொழுதுமே மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யப்படுவதாகும். தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவிக்கொண்டே இருக்கும். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்குது. தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நம்மால் தரிசிக்க இயலாது.
பனலையில் 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று முருகன் சன்னதி, இன்னொன்று போகர் சமாதி. இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்வதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. தண்டாயுதபாணி சிலையை சுற்றி இந்த சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா, ஆண்டி கோலத்தில் தரிசிக்க வேண்டுமா, எது சிறந்தது என சந்தேகம் பல காலமாக பக்தர்களுக்கு இருந்து வருது. பலருமே ஆண்டி கோலத்தில் தரிசிக்க கூடாது என்று சொல்வதுண்டு. இது முற்றிலும் தவறானது. பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்வது என்பது அளவில்லாத பல சிறப்புகளை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும்போது நமக்குள் மெஞ்ஞானம் உண்டாகும். முற்றும் துறந்தவர்கள், குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவர்கள், இவர்கள் எல்லாமே இந்த கோலத்தை விரும்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஜோதிடத்தின்படி பார்க்கும் பொழுது இங்கு செவ்வாய் கிரகம் அதிபதியாக முருகப்பெருமான் வீற்றிருப்பதால் பழனி முருகன் ஞானக்காரனாக விளங்கக்கூடியவர். ஆனால் செவ்வாயுடன் குருவும் கலக்கிறார். வீரம், தைரியம் இதற்கெல்லாம் உரிய கிரகம் செவ்வாய். வீரமும் தைரியம் இருந்தால்தான் எல்லோரையுமே எல்லாவற்றையுமே உதறி தள்ளிவிட்டு இவர் இங்கு வந்து நிற்க முடிந்தது. இதனால் நின்ற உடனே அங்கு குரு வந்து விடுகிறார். செவ்வாயாக வீரவேரத்துடன் கிளம்பி குருவாக நிற்கிறார். ஆனால் செவ்வாய் மற்றும் சனியின் அருள் பெற வேண்டும் என்பவர்கள் பழனி முருகனை வழங்கலாம். அது மட்டும் இல்லாமல் வழக்குகள் எல்லாம் நடக்கிறது, தீராத நோய்கள் எல்லாம் இருக்கிறது போன்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை தரிசனம் செய்வது நன்று. மனக்குழப்பம் அடைந்து இருக்கிறீர்களோ அவர்களை இந்த ஆண்டி கோலத்தில் முருகனை வழிபாடு செய்யலாம். அவர்களுக்குள் மனநிலையில் மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மனம் எழுச்சி, மன உளைச்சல் உள்ளவர்கள் இவர்கள் எல்லாமே ஆண்டி கோலத்தை பார்ப்பது ஒரு சுவாத்வீகம், சமத்துவம் அவர்களுடைய மனதிற்குள் பாயும். பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்க போகிறோம், பத்திரிகை அடித்து கும்பிட போகிறோம், வீடு விற்பது, வாங்குவது, கட்டுவது, அது மட்டும் இல்லாமல் கிரக பிரவேசம் செய்வதற்கு சாமி கும்பிட போகிறோம் என இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் ராஜ அலங்கார கோலத்தை தரிசிக்கலாம். நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனம், நம்மால் முடியாது, மருத்துவரால் முடியாது, யாராலும் முடியாது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் ஆண்டி கோலம் மிகவும் உகந்ததாக சொல்லப்படுது. இப்படி பழனி முருகன் தண்டாயுதபாணி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. இங்கே நாம் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. பழனிமலை கோவிலில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சிலை போகர் சித்தரால் 9 வகையான நச்சு பாசனங்களை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்டது. இந்த சிலையின் மீது அபிஷேகம் செய்யப்படும் பால், பஞ்சாமிர்தம் போன்றவை மருத்துவ குணம் கொண்டதாக கருதப்படுது. முருகனுக்கு படைக்கப்படும் பஞ்சாமிர்தம் மிகவும் புகழ்பெற்றது. இது பல மருத்துவ பொருட்களால் செய்யப்பட்டு நோய்களை குணப்படுத்தும் தன்மை கொண்டதாக நம்பப்படுது. கோபம் காரணமாக தலையில் முடி, ஆடைகள் துறந்து கையில் தண்டத்துடன் யோக நிலையில் காட்சி தராரு முருகப்பெருமான். அது மட்டும் இல்லாமல் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் முக்கியமானதாக கருதப்படுது. இங்கே சிவன், பார்வதி, விநாயகர் ஆகியோர் முருகனுடன் இணைந்து காட்சி தராரு. தைப்பூசம் திருவிழாக்கள், பழனியில் பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி விழா, வைகாசி விசாகம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழாக்கள். மலை கோவிலில் தென்மேற்கு பகுதியில் போகர் சித்தரால் நிறுவப்பட்ட புவனேஸ்வரி அம்மன் மற்றும் நவபாசான லிங்கத்தின் மீது போகர் சமாதி அமைஞ்சிருக்கு. 490 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மலை மீது அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு செல்ல நாம் யானை பாதைகள், மீன் இழுவை ரயில், ரோப்கார் வசதிகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. இப்படி நாம் முருகப்பெருமானை சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அறுபடை வீடுகளில் இங்கு பழனி முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.